பச்சை மாமலை போல் மேனி பவளவாய் கமலச் செங்கண் அச்சுதா அமரரேரே ஆயதம் கொழுந்தே என்னும் இச்சுவை தவிரையான் போய் இந்திர லோகம் ஆளும் அச்சுவை பெரினும் வேண்டேன் அரங்கமா நகருளானே சிற்றஞ்சிறுகாலே வந்துன்னை சேவித்துன் பொற்றாமரேடியே போற்றும் பொருள்களாய் பெற்றவை துண்ணும் குலத்தில் பிறந்த நீ குற்றவேல் எங்களை கொள்ளாமற் போகாது இற்றை பறை கொள்வான் அன்று காண் கோவிந்தா இற்றைக்கும் ஏழேழ் பிறவிக்கும் ஒன்றன்னோடு உற்றோமே ஆவோம் அக்கே ஆட்செய்வோம் அற்றை நம் காமங்கள் மாற்றேரோரம்பாவாய் கண்கள் இரண்டும் ராமனை காணவே காதுகள் இரண்டும் ராமனை கேட்கவே கைகள் இரண்டும் ராமனை வணங்கவே பன்னினிசை ராமனை பாடவே பாதம் இரண்டும் ராமனை நாடவே எண்ணி எண்ணி ராமனை நேசிப்போம் இதய போவால் ராமனை பூஜிப்போம். ஓம் ராம் ஸ்ரீராம் ஜெய ராம் ஹரே ராம். ஓம் நமோ நாராயணா ஓம் நமோ நாராயணா ஓம் நமோ நாராயணா பிறவிதோறும் என மிகுந்து பெறுகின்ற இருளனை அகல வைக்கும் அருணதீபம் ஓம் நமோ நாராயணா உலகமெல்லாம் முழங்க வேண்டும் ஓம் நமோ நாராயணா ஜனன மரண பயதரங்க சாகரங்கடத்தியே உடனே வந்து காக்கும் ஓடம் ஓம் நமோ நாராயணா. அன்பார்ந்த பக்தகோடி பெருமக்களுக்கு வணக்கம். வள்ளியூர் செல்வராஜ் ஆகிய நான் என்னுடைய அன்பான வணக்கங்களை மீண்டும் உங்களுக்கு அன்பாக தெரிவித்துக் கொள்கிறேன். புரட்டாசி மாத மகிமை பற்றி பேசுவதற்கு மேற்கொள்ளுகின்றேன். புண்ணியம் தரும் மாதம் புரட்டாசி. இந்துக்களுக்கு தமிழ் மாதங்கள் அனைத்துமே வழிபாடு செய்வதற்குரிய மாதங்களாகவே இறையருளால் அமைந்துள்ளது. அது நாம் பெற்ற பெரும் பாக்கியமாகும். சித்திரை மாதம் தமிழ் வருடப்பிறப்பு சித்திரா பௌர்ணமி, வைகாசியில் விசாகம், ஆனியிலே நடராஜர் திருமஞ்சனம், ஆடியிலே அம்மன் விழாக்கள், ஆடி பூரம், ஆடி பெருக்கு, தபசு, ஆவணியில் அவிட்டம், கோகுலாஷ்டமி, விநாயகர் சதுர்த்தி, புரட்டாசியில் மகாலயம், நவராத்திரி, ஐப்பசியிலே தீபாவளி, கார்த்திகையிலே திருக்கார்த்திகை தீபம், மார்கழியிலே திருப்பாவை திருவம்பாவை நோன்பு, தையில் மகர சங்கராந்தி தைப்பூசம், இப்படி மாசியிலே மாசி மகம் ஐயா வைகுண்டர் அவதார தினம், பங்குனியிலே தெய்வ திருமணங்கள், உத்திரம், இப்படியாக அனைத்து மாதங்களுமே இந்துக்களுக்கு பண்டிகை காலமாக அவைகள் அமைந்திருக்கின்றது. அவை யாவுமே நமக்கு நல்ல காலமே ஆகும். மகாவிஷ்ணுவிற்கு உகந்த மாதமாக புரட்டாசி மாதம் போற்றப்படுகிறது. இந்த மாத சனிக்கிழமைகளிலே நாடெங்கிலும் மகாவிஷ்ணுவாகிய பெருமாள் கொண்டு எழுந்தருளிய ஆலயங்களிலே புரட்டாசி சனிக்கிழமை சிறப்பு வழிபாடுகள் நடைபெறும். இவ்விழாவானது தென் மாவட்டத்தில் திருக்கரங்குடி மலைநம்பி கோவிலிலே மிக விசேஷமாக அங்கே நடைபெறும். பெருமாளை வழிபட்டால் துன்பங்கள் விலகி வளமான வாழ்வை பெறலாம் என்று ஆண்டோர்கள் எல்லாம் சொன்னார். நவக்கிரகங்களில் ஒன்றான புதன் கிரகத்தின் அதிதேவதையாக இருப்பவர் மகாவிஷ்ணு. பெருமாளின் அம்சமாக கருதப்படும் புதனுடைய வீடு கன்னிராசி. இந்த கன்னிராசியிலே சூரியன் அமர்வது புரட்டாசி மாதமாகும். ஆகவே இந்த மாதத்திலே பெருமாளுக்கான சிறப்பு வழிபாடுகள், பிரமோற்சவங்கள் நடத்தப்படுகின்றன. புதனுக்கு நட்பு கிரகம் சனி என்பதால் புரட்டாசி மாதத்திலே வரக்கூடிய சனிக்கிழமைகள் விசேஷமாக கொண்டாடப்படுகிறது. புரட்டாசி மாத திருவோணம் திருப்பதி மலையப்ப சுவாமி தன்னை வெளிப்படுத்தி கொண்ட தினமாக போற்றப்படுகிறது. புரட்டாசி சனிக்கிழமை சனி பகவான் அவதார தினம். எனவே சனி பகவானால் ஏற்படும் கெடுதல்கள் புரட்டாசி சனிக்கிழமைகளிலே காக்கும் கடவுளான திருமாலை வணங்கினால் அகன்றுவிடும் என்று சொல்லப்பட்டுள்ளது. இந்த மாதத்தில் திருப்பதியிலே பெருமாளாகிய திருவேங்கடவன் பல்வேறு வாகனங்களிலே பவனி வந்து அருள்வாளிப்பார். அப்போது கோபாலா கோவிந்தா என்ற நாமங்கள் கூறி பக்தர்கள் வழிபடுவார்கள். நமது வள்ளிமா நகரிலும் பெருமாள் சுந்தர பரிபூர்ணராக நின்று
ஸ்ரீதேவி பூதேவியுடன் அருள்வாளிக்கின்றார். நாமும் சென்று அவர் பாதம் பணிந்து இந்த புரட்டாசி சனிக்கிழமைகளிலே சகல நலமும் வளமும் பெற்று மகிழ்வோம் என்று கூறி இத்துடன் நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம்.